கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே கர்த்தரோட கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு தேவன் நம்மளோட என்ன வசனம் பேச போகிறாருன்னு சொல்லி நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கல்ல. என்ன வசனம்ன்றா யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நமக்கு இந்த உலகத்தில் நிறைய உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி தேவனே பைபிளில் நமக்கான வார்த்தையை வைத்திருக்கிறார். எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் ஆண்டவரிடத்துல கோவப்படுறோம். எனக்கு இவ்வளோ ஸ்கூலில் ஒரு சில நேரங்களில் நமக்கு நடக்கும், நம்ம தவறே செஞ்சுருக்க மாட்டோம், நம்ம தவறு செய்தது போல் சூழ்நிலை அமையும். நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம தேவனிடத்தில் வருத்தப்படுவோம். ஆண்டவரே, நான் தவறே செய்யாமல் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே. ஸ்கூல், காலேஜ், வேலை செய்கிற இடத்துல, நம்ம வீட்டில் இருக்கும்போது சுற்றி இருக்கிற இடத்துல, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே நமக்கு உபத்திரவம் இருக்கும். இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனே சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இந்த உபத்திரவங்கள் இருந்தாலும் கூட நம்ம திடன் கொள்ள வேண்டும். அதை குறித்து கவலையோ வருத்தமோ எதுவுமே படாமல் நம்ம தைரியமாக இருக்கணும். ஏனென்றால் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரியான காரியங்களுக்கு கலங்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கணும் எப்போவுமே. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காரியங்கள் இந்த மாதிரி நடக்குது, உலகத்தின் உபத்திரவம் உங்களுக்கு ஏதோ ஒன்று வருதுன்னா நீங்கள் தைரியமாக இருங்க. நம்ம எந்த உபத்திரவம் வந்தாலும் நம்ம கடைசியில் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏன்னா நம்ம தேவனோட பிள்ளைகள். கண்டிப்பாக தேவன் நம்மளை தூக்கி எடுப்பார். நம்ம வெட்கப்படவே மாட்டோம். அதை முழுமையாக விசுவாசிங்க. அதே மாதிரி எந்த ஒரு காரியமாக ஆண்டவர் இடத்துல உடனே முழங்காலிட்டு ஜெபித்து நீங்கள் ஆண்டவர் இடத்துல உங்களோட காரியங்களை சொன்னீங்கன்னா அவ்வளோதான். கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்வார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கொள்வார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளையும் தந்த அருமையான கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளையும் ஏசப்பா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே ஏசப்பா, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, அந்த வசனத்திற்காக, அந்த வாக்கிற்காக நன்றி. ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, ஏசப்பா நிறைய உபத்திரவத்தில் ஏசப்பா உலகத்தின் உபத்திரவங்கள் நடுவில் தான் ஏசப்பா நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இன்றைக்கு ஆண்டவரே, உங்களிடத்துல யாரெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்களை ஏசப்பா சொல்கிறார்களோ ஏசப்பா அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஏசப்பா எங்களை நீர்தாமே ஏசப்பா தூக்கி எடுக்க வேண்டும். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் வெட்கப்படவே மாட்டோம். ஏசப்பா, நீர் அப்படி எங்களோடு இருக்கிற உமது கிருபைக்காக நன்றி, உமது அன்பிற்காக நன்றி. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.